ஒரே முடிவு தான், நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு தான், வேற எதுவுமே கிடையாது. பெட்ரோல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், நாங்க கொளுத்திட்டு செத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லாத்தோட தான் போறேன். நீங்க செத்துட்டா அந்த பணம் வரும்னா சாவும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. இதை விட கொடுமை என்னன்னா, என்னோட வீட்டையே அடகு வச்சு 20 லட்ச ரூபா வாங்கி அவட்ட கொடுத்தாச்சு. எவ்வளவு சார் லாஸ் அதுல மொத்தமே லாஸ் தான், 66 லட்ச ரூபா லாஸ். என்கிட்ட கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணும்போது அவர் அடிச்சு கொண்டுட்டாக்கா உங்களுக்கு காசு வந்துடும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கூட்டு போங்க அவரை. செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா செத்து போயிடுவோம். என்னோட சொந்த பணத்துலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். சிலருக்கெல்லாம் எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களால் அதுலேருந்து மீளவே முடியலை. எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணாலும் இருக்கலாம், ஆனா தயவு செய்து அடுத்தவனை மட்டும் நம்ப கூடாதுன்றது இது ஒரு பெரிய பாடம். பேராசைப்படக்கூடாது, உழைக்கிறது மட்டும் தான் நமக்கு நிலைக்கும்ன்றத அன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். 100 சவரன் நகை, 100 சவரன் நகையா இதெல்லாம் அங்க அடகு வைப்பது, அடகு வைக்க போறீங்களா? நீங்க பார்த்தா அந்த 100 பவுன் நகைன்றீங்க, இது எதுவுமே வந்து நம்ம காசா எடுத்துட்டு போய் நகை மட்டும் கிடையாது, லோனும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க 2 லோன் எடுத்திருக்கோம். 70 lakhs நம்ம ஒரு வேலையில இருக்கோம், உன்னை நம்பி கடன் தராங்க, ஒரு சொந்த வீடு வாங்கிக்கோன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு சந்தோஷமா தெரியறதுக்காக உள்ள நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களோட மகிழ்ச்சியை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க, எங்களோட உழைப்பு அவங்களுக்கு தெரியாது. பாண்டவர் பூமி ராஜ்கிரண் மேல் நடுவில் அவர் வாழ்க்கையில் 1000 ஒரு தர்பூசணியை பாத்துறதா இந்த ஐடியாவே எங்களுக்கு கிடைச்சது. சும்மான இது உங்களுக்கு செட்டிங்காகலாம் வைக்கல. நமக்கு அப்பா பாருங்க அழகா கட் பண்ணி எல்லாருக்கும் பீஸ் போட்டு தர போறாரு. இந்த வெயில் காலத்தை இதை சாப்பிட்டுட்டே நான் கேட்குற கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லணும் சார். கரெக்டா சார்? நீங்க தான் உங்க வீட்டோட மிகப்பெரிய பில்லர்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் இந்த மல்டி டாஸ்கிங்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க வீட்டில் தான் சார் இந்த மல்டி டாஸ்கிங்கோட ஒரு மைய பொருளே பார்க்குறேன். ஏன்னா அவங்க மகன் பார்த்தா இங்கே இருக்கிறாரு, கடைக்கு போய் உட்கார்றாரு, அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க, சேனல் நடத்துகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு வேலைகள் பண்ணுறாங்க. இந்த நண்பன் பட விருமாண்டி சுந்தரத்தை பார்க்குற மாதிரியே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. இல்லை, இதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே பட்டோம் இல்லையா, எங்களோட அனுபவம் வந்து என்னென்னா எங்களை உழைப்புக்கு மாற்றிருச்சு. நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணுன்னா, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, கஷ்டப்படாமல் இருக்கணும்னா முதல்ல கஷ்டப்படணும்னு, அந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு சந்தோஷமாக தெரியறதுக்காக உள்ளே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட மகிழ்ச்சியை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, எங்களோட உழைப்பு அவங்களுக்கு தெரியாது. நம்ம பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்டம் நாங்கள் ஒவ்வொன்றா தொடங்க ஆரம்பித்தோம். சரி, இப்போ உங்களை பார்த்தா இப்போ வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்லுங்க, என்ன இவங்க கஷ்டப்பட்டுன்றாங்க, கஷ்டப்பட்டு எப்படி 100 சவரன் நானும் கஷ்டப்படுறோம், நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு எங்களால் 1 சவரன் நகை வாங்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா. இத்தனை வருஷத்தோட உழைப்பு தான் அது. நாங்கள் நீங்கள் பார்க்குறீங்க சேமிப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது இதுதான். அது எல்லாமே பூஜா கல்யாணத்தை மெயின் பண்ணி தான் சேர்த்து வச்சோம். ஆனால் அது எல்லாமே கல்யாணத்தை காட்டிலும் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் ரொம்ப முக்கியம். இப்போ என்னதான் ஜெய்க்கு அந்த வீடு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க 2 பேரும் மகிழ்ச்சி அம்மா வீடுன்னு வந்து போகணும். அதில் இது கூட சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல 3 பேருக்கும் பங்கு இருக்குது, நீங்கள் ஜெய்க்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது, 3 பேர் நிச்சயமாக 3 பேருக்கும் பங்கு தான் இருக்குது. அது 3 பேருக்குமே உரிமை தான் அந்த வீடு. அப்படின்றப்ப அவங்க மகிழ்ச்சியாக ஒரு திருமணம் பண்ணி கொடுத்துட்டா கூட நாளைக்கு பின்ன அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகணும். அதுக்கு முதல்ல ஒரு வீடு வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஒட்டுமொத்த உழைப்பையும் சேர்த்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு அந்த மாதிரி நகை. ஏன்னா நீங்க போட்ட வீடியோக்குள்ள பயங்கர பரபரப்பு என்னன்னா 100 சவரன் நகை, 100 சவரன் நகையா இதெல்லாம் அங்க அடகு வைப்பது, அடகு வைக்க போறீங்களா? விசித்திரமான குடும்பமா இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோம். வச்சுட்டீங்களா? அடகு வச்சுட்டீங்களா? எதுவுமே இல்லையா வீட்டுல? என்னமா நான் ஒரு 2 சவரன் எடுத்துட்டு போறான்னு பார்த்தா போட்டுட்டு தான் இருக்குது. இப்பயும் நகைச்சீட்டு கட்டிட்டு தான் இருக்கேன் தம்பி. அதாவது என்னன்னா, ஒரு 7 மாசம் நீங்க பார்த்தா அந்த 100 பவுன் நகைன்றீங்க இல்லையா, அது எதுவுமே வந்து நம்ம காசா எடுத்துட்டு போய் மொத்தமா கொடுத்து வாங்கினது கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி ஜெய் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு காசு கிடைக்கிறத வச்சு மாதம் 3000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி கட்ட ஆரம்பிப்பான். 11 மாதம் சீட்டு கட்டி திடீர்னு சொல்லுவான், என்கிட்ட வந்து நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், வாங்க வெளியே போகலான்னு. அதுவும் வந்து ஒரு ட்ரிப்பு வெளியே போயிட்டு வரலாம் வாங்கணும். அங்கே வெளியே போயிட்டு நாங்கள் அந்த பைபாஸ் அந்த பக்கம் எங்கன்னா போகும்போது இந்த பக்கம் போங்கன்னுவான். அப்போ என்னடா இந்த பக்கம் போக சொல்கிறானேன்னு போய் சரி போவோம், எங்கன்னா டீ கடை ஏதாவது பார்த்து வச்சுருப்பான்னு போனோம்னா அப்படியே ஜிஆர்டிக்கு போயிட்டு போயிடலாமேனு அப்போ தான் எடுத்து காடை கொடுப்பான். அந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ இவங்க கிட்ட வந்த எல்லாமே சிறுக சேர்த்த படம் தான். நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற எல்லா பில்லும் எடுத்து பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே சிறுக சேர்த்ததாக தான். இது எப்படி சார் இந்த டிசிஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வீடு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது பெஸ்ட். நார்மலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ நாளை பின்ன இப்போ நகை விற்கிற விலைக்கு எல்லாம் சொல்கிறாங்க
நகையை மட்டும் வச்சிடவே கூடாதுங்க. ஏன்னா 1 கிராமே 2000 1000 ஏறிட்டு போகுது. இப்போ இதை நகை வச்சுட்டு திரும்ப அதை வாங்குறது கஷ்டமா இருக்கும். அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம். நகை வச்சிட்டோம்னா இப்போ மொத்தமா எடுத்துட்டு போய் நம்ம திருப்புற மாதிரி இருக்காது. அதற்கான பணத்தை மாசமே அந்த மாதிரி கட்டி 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 தான் நம்ம வந்து இப்போ நம்ம கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்ல தான் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து பேங்க்ல தான் இருக்கு. அது வந்து கிராம வங்கின்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த நகை சேர்க்கறது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவளுக்கான பழக்கம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் வந்து தைரியமாக எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்துடலாம், ஏன்னா அது வீண் போகாதுன்ற ஒரு இது அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த பேங்க்கில் வச்சா கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு நகை விற்கிறோன்னா 10 பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க எனக்கு முன்னாடியே. ஆனால் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஏங்க இங்கெல்லாம் கேட்டேன் இது அதிகமாக தான் இவங்க கம்மியாக சொல்கிறாங்க, இங்கே கேட்டு பாருங்கள் என்கிட்ட இப்படி சொன்னாங்கன்னுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து தான் செய்வாங்க. இப்பயும் கிராம வங்கியில் இதுக்காக தான் இவங்க அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுது. ஓகே ஓகே. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதே 10 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு நகை வைக்கணும்னாக்கா அங்கே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிச்சது. இப்போ அங்கே கம்மி. அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நகை வச்சுட்டா மொத்தமாக கட்டி எடுக்கிறதுன்றது கிடையாது. நம்மகிட்ட எப்பெல்லாம் காசுன்னு கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சுருவோம். இப்போ உங்கள் முகத்தில் இருக்க சிரிப்பு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. எப்பாச்சும் எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும், இந்த லோவஸ்ட் ஆஃப் லோஸ்லாம் சந்திப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தது என்னடா இது நம்ம கரெக்டாக பண்ணணும் ரொம்ப ஒரு சொல்லியிருப்பாங்களா பசங்க கூட தெரியாமல் பார்த்துக்கோ, இது உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒரு கண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சா? அது ஒரு பெரிய இது நடந்திருக்கு. அது வந்து பேராசைன்னு சொல்லல, என்னோட பேராசை. இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அது என்னன்னாக்கா ஒரு என் கூட இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னா என்னைய பார்க்க வர்றாரு. பார்க்க வரும்போது என்ன சொன்னார்னா, தம்பி இந்த ஒரு காரணத்துக்காக தாண்டா சொல்லலை, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நான் இப்போ பாரு அவர் வந்து ஒரு 1 கோடி ரூபா காட்டுறாரு. 1 கோடி ரூபா கட்டப்பையில் வச்சுருக்காரு. ஐயோ, நான் வந்து இதை வந்து இப்போ இந்த மாதத்துக்கான கலெக்ஷனாக வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ அவர் வந்து 1,50,00,000 ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்குறாரு. அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக தான் என்ன வந்திருக்காரு. அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இதுக்காக தான் பண்ண போகிறோம், என்னைய பற்றி உனக்கு தெரியும், நம்பிக்கை தான் நீ செய்ய அப்படின்னதும் நான் வந்து ரொம்ப யோசிக்கிற ஆள். நாங்கள் இருந்த நிலைமை என்னென்னா நம்ப வச்சிருச்சு. அவங்க சொன்ன ஆளுங்க எல்லாருமே என்னோட வேலை செய்கிறவங்க எல்லாருமே 25 வருஷமாக ஒன்றா வேலை செய்கிறோம். அதனால் அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா எங்களையே வந்து முட்டாளாக்கி அந்த இடத்துல அந்த பேராசை உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோம் என்ன பண்ணோன்னா, அப்போ தான் முதல்ல எங்களோட நகைகள்லாம் அடகுக்கே போகுது. அப்போ வரைக்கும் கழுத்தில் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு தொகையை வந்து அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து அவங்க சொன்ன தேதியை விட முன்னாடியே கொடுத்துருவாங்க. அவங்க 10ஆம் தேதி சொல்லுவாங்க, 7ஆம் தேதியே வந்து ஃபோன் பண்ணி தம்பி காசு வந்து வாங்கிட்டு போயிடுறா அப்படிம்பாங்க. இது என்ன பண்ணிடுச்சுனாக்கா ஒரு பேராசையை தூண்டி விட்டுருச்சு. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி எங்களுக்குள்ளாரையும் தூண்டிடுச்சு. நாங்கள் சும்மா எல்லாமே என்ன பண்ணோன்னா, எங்கள் நண்பர்கள்லாம் சிறப்பாக போயின்னு இருக்கிறா, அதை பிறகு நான் பெற மாதம் ஆனாக்கா 1,50,000 ரூபா வாங்குறேன்டா, அவங்களுக்கெல்லாம் போய் என்கிட்டயே 50,000 ரூபா நிற்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நான் உன்னைய நம்பி கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்குறவங்களும் சில எல்லாம் நம்பிக்கை கொடுத்துட்டோம். பண்ணுங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட கொடுமை என்னன்னா, என்னோட வீட்டையே அடகு வச்சு 20 லட்ச ரூபா வாங்கி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. எவ்வளோ சார் லாஸ்? அதில் மொத்தமே லாஸ் தான், 66 லட்ச ரூபா லாஸ். இதில் என்னன்னா 2021 ஆரம்பிச்சு இது வந்து நாங்கள் 2022 அவங்க என்கிட்ட சொல்லும்போது ஒரே முடிவு தான், நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்களா? நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் செல்லில் வந்து இந்த விஷயத்த சொல்லி, தயவு செய்து யாரையும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இதை வந்து நான் என்னால் சால்வே பண்ண முடியாது அப்படின்னும் போது 2 விஷயம். ஒரு விஷயம், என்கிட்ட கடன் கொடுத்தவங்கலாம் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணும்போது என்கிட்ட என்னைய நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க, கடன் கொடுக்கல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணவங்க, அவங்கெல்லாம் வந்து வீட்டில் கலாட்டா பண்ணும்போது இவ தான் நின்னா, ஒன்னே ஒன்று, அவரை அடித்து கொண்டுட்டாக்கா உங்களுக்கு காசு வந்துடும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, கூப்பிட்டு போங்க அவரை. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், நம்ம இவரை அடிக்கிறதுனாலையோ இது பண்ணுறதுனாலே காசு வருமா? ஒருவேளை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து இதை உழைச்சோ இல்லைனா வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ணியோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவர் எதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னவே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்டயே சொன்னது தான், நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் நல்லா இருப்போம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா செத்து போயிடு அப்படின்னும் போது, ஆமாம் நாம் இருக்கிறது ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும். இப்போ அடுத்த பிரச்சனை நம்ம இல்லைன்றது இதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குமோ ஒழிய சின்னதாக இருக்க போதில்ல அப்படின்னு யோசிச்சு தான் அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் உட்கார வச்சு நிறைய பேச ஆரம்பிச்சாங்கப்பா, நம்ம உழைக்கலாம்ப்பா, நம்ம வந்து பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. முதல்ல சொல்லவே கிடையாது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட
அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி போயிட்டாங்க அவரு. செட்டியார் சார் அந்த மாதிரி அதுல இருந்து ஆனா உங்களுக்கு சார் நம்ம இப்போ இது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஜாலியா சிரிக்கிறோம். உங்களுக்கு அப்ப எப்படி இல்ல இப்ப வரைக்கும் அந்த மனசுக்குள்ளார இருக்கு எங்களுக்கு. யூடியூப் வந்து ஃபேமஸ் கொடுத்துச்சு. அப்போ ஆனா பிசினஸ் எங்களுக்கு வளர்ந்துச்சு. டவுன் ஆச்சு நாங்க வாழை மேல ஏத்தி விட்டுட்டோம். அப்ப இப்ப முடிஞ்சதா சார் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அந்த இல்ல நாங்க என்னோட சொந்த பணத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சிலருக்கெல்லாம் எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களால அதுல இருந்து மீளவே முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய தொகை. ஆமா, அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் என்னோட மொத்த வாழ்நாள் சேமிப்புன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துருங்க. நாங்க அலையாத இடம் கிடையாது. அலையாத இடம் இல்ல. இது அதுக்காக மூலமா அலைஞ்சிட்டு இது வரைக்கும் தான் யாரும் இருக்கேன். எந்த சேனலுக்குமே சொல்லல. இதை ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா விஷயம் கேட்டது எங்களுக்கு அதுதான் தோணுச்சு. எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணாலும் இருக்கலாம். ஆனா தயவு செய்து அடுத்தவனை மட்டும் நம்ப கூடாதுன்றது இது ஒரு இன்னொன்னு, பெரிய பாடம். அதாவது பேராசைப்படக்கூடாது. இவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ப கூடாது. அதுக்கு உழைக்கிறது மட்டும்தான் நமக்கு நிலைக்கும்ன்றதை அன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். பணம் நாங்க கொடுத்தோம் இல்லையா இவரோட வேலை செய்தவர்கிட்ட, அவர்கிட்ட பண்ண நாங்க போய் கேக்குறோம், அண்ணா நீங்க கொடுக்கலன்னா நாங்க இங்கேயே செத்துருவோம்னா, நாங்க வந்து பெட்ரோல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், நாங்க கொளுத்திட்டு செத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லாத்தோட சொல்றாரு, தான் போறேன். நீங்க செத்துட்டா அந்த பணம் வரும்னா சாவுங்க. இதே சொல்றாரு, நீங்க செத்துட்டா அந்த பணம் வரும்னா சாவுங்க அப்படின்றாரு. அப்பதான் நாங்க ஒரு முடிவு பண்ணோம். நம்ம வாங்கல, கடவுள் சாட்சியை நம்ம ஏமாத்தல, நம்ம கொடுத்த நம்ம கிட்ட பணம் வாங்கின ஒருத்தரே இவ்வளோ தைரியமா பேசும்போது அந்த பணத்தை நம்ம எப்படி மீட்கிறதுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு முடிவோட எல்லார்கிட்டையும் பேசி இந்த மாதிரி ஏமாந்துட்டோம். உங்களை மாதிரி தான் நாங்களும். இப்போ எங்களை பணம் திருப்பி கொடுக்க சொன்னால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அதுக்கு மீட்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். இன்ன வரைக்கும் அந்த புழல் சிறையில் அவங்களுக்கு அதான் அதை மீட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சொந்த வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டை வந்து வித்து தான் சில பேருக்கெல்லாம் கடனை கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு இடம் வாங்கி அது எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு டேலி பண்ணியிருப்பீங்களா, இவ்வளோ காசு ஆகுது, உள்ள இன்டீரியர்ஸ் பண்ணி இவ்வளோ ஆகுதுன்னு. முன்னாடியே பிளான் தானே ஆகும். திரும்ப நம்ம ஹவுசிங் லோன் எடுத்து இதை கட்டுறதுக்கு பதிலாக நகையை வச்சிருவோன்றீங்க. இப்போ திரும்ப இப்போ பூஜாக்கு கல்யாணம் ஆகுது, இப்போ இவங்களுக்கு கல்யாணம் இல்லை, இப்போ நகையை வச்சிருவோம். நகை மட்டும் கிடையாது, லோனும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 2 லோன் எடுத்திருக்கோம். 70 lakhs கடன் இருக்கு. இப்போ கடைசி ஹோம் டூர் முடிச்சிட்டு ஹோம் டூர் நல்லா இருந்துச்சா, இப்போ அடுத்து இந்த லோனை நாங்க எப்படி அடைக்கிறோம் வருங்கால வீடியோஸ்ல பாக்குறீங்களா? எல்லாருக்குமே வந்து நாங்க ரொம்ப வருஷம் கடனுக்கு பயந்தோம் தம்பி. நம்ம கடன் வாங்கி இதை பண்ணா நம்ம எப்படி திருப்பி கட்டுறது அப்படின்ற பயந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா விலைவாசிகள் இந்த இடம்லாம் ரொம்ப ரேட். நாங்க இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப அதவே நாங்க 4-5 மடங்கு இடம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்ப இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இதை விட அதிகமா தான் ஆகும். அப்ப நம்ம பேங்க்ல கட்டுற வட்டியும் இதுவும் ஒன்னா தானே ஆக போகுது. அதனால நம்மளுக்கு இப்ப கட்டுற வாடகையை நம்ம இஎம்ஐயா கட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணிஞ்சு. சார் இந்த இஎம்ஐ வாழ்க்கைன்றது வந்து எந்த அளவுக்கு லைக் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, சும்மா அளவுக்கு மீறி இஎம்ஐலாம் சேர்த்துக்கிட்டா கஷ்டமாக இருக்கும், காசு இருந்தால் பொருள் வாங்க, இஎம்ஐலாம் போட. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த இஎம்ஐ போட்டால் அது கட்டுறதுக்காகவே கரெக்டாக ஓட தோணும். எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி பிளான் பண்ணுவீங்க? நாங்களும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சொந்த வீடே கிடையாது, நம்ம ஒரு வேலையில இருக்கோம். அந்த வேலையை நம்பி உன்னை நம்பி கடன் தராங்க, நீ வாங்கி ஒரு சொந்த வீடு வாங்கிக்கோன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாங்கிக்கோன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்ப இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அதை சொந்த வீடு கனவு நம்மளுக்கு கனவா மட்டும்தான் இருக்கும். கடைசி வரைக்கும் வாடகை தான் கொடுத்துட்டு இருப்போம். இது வந்து சில பேருக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்காது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன், எனக்கு அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளோட வியாபாரம் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்களுக்கும் நான் வந்து அதுதான் நன்றி சொல்ல விரும்புறேன். இல்லைன்னா இப்போ எனக்கு பார்ப்பாங்கல்ல, உங்களுக்கு லோன் எலிஜிபிள்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த லோனுக்குள்ளாரே வருவாங்க. அதை பார்த்து எங்களுக்கு குடிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அது கிடைச்சா மட்டும்தான் கடன் அடைக்கிறது நம்ம அடைச்சிக்கலாம். ஆனால் நமக்கு சொந்த வீட்டில இருந்து அந்த கடன் அடைக்கிறதுன்றது ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு இருக்கும். நம்ம அதுக்காக நம்ம வேலை பண்ணியிருக்கோம். நீங்க 2 பேர் தான் கரெக்டான ஆள் நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்குறேன் பாருங்க. ஒருத்தருக்கு வந்து 4 பசங்க, அவரோட வீட்டு மாதம் அவர் சம்பளமே 35,000. எங்கள் பசங்க செலவு வீட்டு வாடகைலாம் கட்டணும். இதுல இருந்து எவ்வளோமா சேர்த்து வைக்கலாம் அவங்க சேமிப்புன்னு? மாதம் எவ்வளோ எடுக்கணும்? 30,000 சம்பளம் வாங்குறவங்க அதை முதல்ல வந்து நம்ம சேமிப்பா ஒரு 6,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம். 30,000 6,000 ரூபாய். 6,000 ரூபான்றது நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அந்த 6,000 ரூபாய் 1 மாசம் 2 மாசம் தொடர்ந்து நம்ம எடுத்து வைக்க பழகிட்டாலே அடுத்தடுத்த மாசம் நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா செலவை கட்டுக்குள்ள அடக்க முடியும். ஒண்ணு செலவை கட்டுக்குள்ள அடக்கி சேமிக்க தெரியணும், இல்ல செலவுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்க தெரியணும். இதுல வந்து அவங்க 2வது சொன்னாங்க இல்லையா, இதுதான் என்னோட கான்செப்ட். நமக்கு என்ன கிடைக்குதோ அதுக்குள்ளார வாழ பழகிட்டோம்னா
நம்மளால வந்து கடைசி வரைக்கும் அந்த கட்டத்துக்குள்ளார தான் வாழ இருக்க முடியும். முடியும். ஆனா நம்ம வந்து எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படி வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட ஓட்டை எல்லாமே அது பக்கத்துல தான் இருக்கு. கார் வாங்கணும்னு நினைச்சா முடியாது. வாங்கிட்டோம்னா நம்ம டியூ கட்டுறதுக்காக நம்ம டியூ கட்டுறோம்னா அந்த 3 ஆண்டுகள் நம்ம கண்டிப்பா அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுவோம் இல்லையா? அப்படி நம்ம உழைச்சோம்னா 3 ஆண்டுகள் கழிச்சு நம்ம சொந்தக்காரு. அந்த மாதிரி தான் இப்போ வீடு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னாக்கா அதிகப்படியாக ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளார உழைச்சி இதை வந்து நம்ம கட்டிடணும் திருப்பி 70 lakhs எப்படியாவது அதை அடைச்சிடணுன்றது எங்களுக்கு டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட்டுக்கு எங்கள் 5 பேரும் எந்தெந்த வழியில் உழைக்கணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். படிப்பை முடிச்சதும் பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது கல்யாணம் பண்ணணும்னா சொந்த வீடு இருக்கணும். நாளைக்கு பின்ன மாப்பிள்ளை வந்து அவங்க வீட்டுக்காரங்க வந்து போகும்போது நமக்கு ஒரு சொந்த வீடாவது இருக்கணும். வாடகை வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு தான் இப்போ சொந்த வீடு 2 வருஷம் பூஜா சொல்லிட்டாங்கம்மா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரமே இல்லை. அதுவும் கமெண்ட்ஸ்லயும் நம்மளோட சொந்தங்கள் என்ன சொல்றாங்கம்மா இவ்வளோ சீக்கிரம் ஏமா பண்றீங்க, பூஜா 2 வருஷம் ஜாலியா இருக்கட்டும். அவங்களே சொல்றாங்களா? அவங்களே சொல்லுவாங்க நீங்க நம்மளோட கடன்லாம் அடைச்சிட்டு தானே போகணும். நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? சோ இவ்வளவு நாள் நம்மள எனக்கு ஒரு வளர்த்துருக்காங்க. கடமை பாக்கி இருக்கு. இவங்க அது இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த உழைப்பு வந்து பூஜாட்ட இருக்குது. ஏன்னா போன மாதம் வரைக்கும் அவள் உழைச்சதுக்கும் இந்த நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு பூஜா உழைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து கொஞ்ச நேரம் கூட வீணடிக்காமல் அடுத்தடுத்து என்ன பண்ணுங்கிறத யோசிக்கிறது, அவங்க வந்து புதுசாக நம்ம ஏதாவது ரெசிபி எடுக்கலாமான்னு பார்க்கறது, அவங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் எங்கள்கிட்ட மானிட்டைசேஷன் ஆகும், நாம் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது. இந்த வேலை வந்து இந்த 5 பேருக்குமே வந்து என்னென்னா அந்த நோக்கத்தோடு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து யாருமே வந்து விட்டு கொடுக்குற இடம்லாம் இல்லை. சரி இவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க. 5 பேரும் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை யோசிச்சு அது பின்னாடி ஓடிட்டு. சார் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா சார்? இது இப்போ இன்னும் அதிகமா அம்மா வெளியில தெரிஞ்சதே இல்லை, இந்த 100 சவரன் நகை வச்சிருக்காங்க. எப்படா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 100 சவரன் நகை சேர்க்க முடியும்? இன்கம் டாக்ஸ் மாட்டி விடுறாங்க. அதுவும் ஒரு கமெண்ட் வந்து தம்பி நீங்க இன்கம் டாக்ஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? அது எல்லாமே கட்டிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாமே பில்லு வச்சிருக்கோம் இல்லையா? ஜிஆர்டில வந்து எல்லாமே பில்லு வச்சிருக்கோம். பே பண்ண பில்லு தான் எல்லாமே இருக்கு. நகை இது கூட அவங்க வந்து இதுக்கு டாக்ஸ் வருமான்னு அது சொல்லி தான் பண்ணுவாங்க. சரி இப்போ எனக்கு நைட்டியும் ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம். சரி சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, சில பேர் இப்போ சில்வர்லாம் சொல்றாங்க வருங்காலத்துல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணலான்னு. நீங்க சொல்லுங்கம்மா, ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க மாசம் இந்த சேமிப்பெல்லாம் தாண்டி எதுல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது? என்ன எத்தனை முறை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நகை தான் சொல்லுவேன் தம்பி. ஏன்னா எனக்கு அதுதான் கை கொடுத்துருக்கு. யாருக்கு எந்த விஷயம் உதவுதோ அதை தானே நம்ம சொல்லுவோம். இப்ப நான் என்கிட்ட நலப்பத்திரமே இருக்கு, நான் அதை கொண்டு போய் டக்குன்னு அடகு வச்சிட முடியுமா? அது வந்து உந்துதானா, அதுல என்ன இது இருக்கா, சிபில் இருக்கா, என்னென்னமோ பார்த்துட்டு தான் அதை நான் வைக்க முடியும். ஆனா தங்கம்னா எனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ கொண்டு போய் கொடுத்தேன்னா ஒரு நிமிஷத்துல அதை லோன் கொடுத்துறாங்க. பேங்க்ல கிடையாது, மார்வாடி கடையில எடுத்து போய் ஒரு நிமிஷத்துல கரெக்டான வேல்யூ கொடுத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த பேங்க்லயே கொடுத்துறாங்கப்பா நம்ம கேக்குற காசு. இப்ப 1 கிராம் கடைசியா நான் வச்சது 1 கிராம் வந்து 5000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். 1 கிராம் வந்து வெளியே 8000 ரூபாய்க்கு நம்ம வாங்குற நகை 5000 ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம அடகு வைக்கும் போது. இப்ப வந்து மூட்டும் போது திரும்ப 5000 ரூபாய் அந்த காசு வட்டியோட சேர்த்து கொடுத்தா நம்ம திருப்பிடலாம். அப்படின்றப்ப நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு அந்த நகை தான் நம்மளுக்கு உதவுது. இப்போ அதோட வளர்ச்சி ஏறிக்கிட்டே தான் போகுது. அப்பெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்றது, இத்தனை பவுன் போடணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ கையில காதுல போட்டுதான் அப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா இப்பெல்லாம் இத்தனை பவுன் போடணும் அப்படின்றதெல்லாம் ஏறிக்கிட்டே தானே போகுது. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா இல்ல அது எப்படி இருந்துச்சு? கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்தோம், இது மொத்தமா எடுத்துட்டு போய் கொடுக்க எனக்கு வந்து முழுக்க ரொம்ப சந்தோஷம் தம்பி. பசங்க யாருக்குன்னா அம்மா அது ஃபைனலா கொடுக்கும்போது வீடியோ கூட எடுத்து வைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நகையை அதை எப்படி அதை நான் சொல்லணும்னா இங்க பாருங்க, இப்படி அள்ளி தான் கொடுத்தோம் அட்டிகா இதுல 520 கிராம் அப்படியே கொடுத்து. ஆமா, அதுல அடகுல 10 லட்சம் ரூபாய் இருந்தது. மேற்கொண்டு நாங்க வந்து 24 லட்சம் ரூபாய் எங்க கையில இருந்து வாங்குறோம். எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த இடத்த போடுறதுக்காக. அப்ப நாங்க இப்படிதான் கொடுத்தேன் அந்த நகையை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்னன்னா நம்ம இதை கொடுத்து நம்ம வந்து நல்லது இடம் தான் வாங்க போறோம். இதுல நம்ம கவலைப்பட வேண்டியதுக்கு அர்த்தமே கிடையாது. நகைன்றது நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சமா சீட்டு கட்டினா. ஆனா இதே இடம் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கணும்னா நம்மளால கனவா தான் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு ஒரு 1.5 கோடி 2 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 கோடிக்கு அப்ப நான் எங்க போவேன்? அந்ததுனாலதான் நம்ம சேர்த்து வச்சு நமக்கான இடத்தை நம்ம எப்படியாச்சும் நம்ம இப்போதைக்கு தேவைக்கான இதுவும் எடுத்து வச்சுங்க. இந்த சிவாஜி படத்துல உங்களோட ரோலக்ஸ் உங்களோட தங்க கொலுசு அதுல சேர்த்துருக்கேன். இப்போ பூஜாவுக்கு செட்டா இருக்க நகையில நான் எதுவும் விக்கல, 1 2 தவிர. எங்க இருக்கு அது? அதுதான் அடகுல இருக்கு.
மத்தபடி ஒரு 1க்கு 2 செயினா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா. நம்மளே வந்து ஒரு 4-5 செயின் எடுத்துருப்போம். வர்ஷா பேரே வரலையே வாயில. இப்ப டைம் இருக்குல்ல, இப்போதைக்கு பரவாயில்ல, இவங்க பெரிய ஆளுங்க. பூஜாக்கு ஒரு 100 சவரன், வர்ஷாக்கு ஒரு 100 சவரன், பையன்றதால அவருக்கு கொஞ்சம் தான் ஒரு 50 சவரன். வீடு இருக்கு. வீடே ரைட்டா உங்களுக்கு ஒரு காண்ட் இருக்கு, சின்ன காண்ட் இது நிறையவே இருக்கு. இருக்கு, நிறையவே இருக்கு. என்ன கஷ்டப்பட்டு கட்டி அவனுக்கு போயிடுவானா? தம்பி அவனுக்கு செயின் எல்லாம் பெருசு பெருசா போடணும்லாம் ஆசை. எடுத்து காட்டு, வெளியில காட்டாது. கோல்டு செயினை எடுங்க. ஆனா இதெல்லாம் வாங்கி வை. இல்ல ப்ரோ, என்ன ஆச்சுன்னா இந்த செயின் நான் வந்து வாங்கினதுல இருந்து நான் போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட போடல. ரீசெண்டா ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி ரெகுலரா February வந்துச்சு பாத்தீங்களா, அப்போ ஒரே கல்யாணமா வந்துச்சு. அப்ப எடுத்து போட்டேன்னா அம்மா அப்பதான் அந்த கோல்டு ஃப்ளெக்ஸ் பண்ற டைம். அப்போ வந்து இன்னொரு செயின் வச்சிருந்தேன், அதை வச்சுட்டாங்க. இதை நான் கழுத்துல போனா இது எதுவும் வச்சுட்டு இருப்பாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது சூப்பரா உங்களுடைய ஃபேமிலியே ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியா தெரியுது. ஏன்னா என்ன ஒரு காரணம்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி, கடனை தாண்டி ஒரு நகை சேர்த்துதான் இருக்கட்டும், அதை எப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், பயங்கர ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக, பயங்கர டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஒரு துவண்டு போயிடக்கூடாது, இந்த தற்கொலை முயற்சி வந்து எதுக்குமே ஒரு தீர்வோ இல்லை, முடிவு கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ஸோ எவ்வளோ கெத்தா ஒரு 5 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இப்போ பூஜா கல்யாணம் வருது, வர்ஷா கல்யாணம் வருது, பெருசாக வீடு கட்ட போகிறாங்க, லாக் வருது, ஏர் ஆயில் ஸ்ப்ரே, ஜெய் கல்யாணம் வருது, வெக்கம் வேறு ஜெய்க்கு. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் உங்களுடைய நம்மாழ்வார் அது இப்போ பார்த்தீங்கன்னா துபாய், சுவிட்சர்லாந்து எங்கெங்கதோ ஆர்டர் போடுறாங்க, இப்போதான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே தொட்டது தொடங்கும், வச்சது விளங்குன்ற மாதிரி எது பண்ணாலும் நல்ல விஷயம் நடக்குது. ஸோ குடும்பத்தோட கொண்டாடும் ஒரு வெற்றியாக இதை நினைப்போம். இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சம்பி, கடைசியா சின்ன வயசுல இருந்தே அவருக்கும் பர்சனலா சரி எனக்கும் சரி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம். ரொம்ப வருஷம் கஷ்டங்களை பார்த்துட்டோம். அடுத்து நாங்க வர எங்களோட வயதான காலமாவது நிம்மதியா இருக்கணும். அதற்கான போராட்டங்கள் தான் இப்ப போயிட்டு இருக்குது. அது வந்து போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் நிறைவேற்றினோம். நீங்க பண்ணுங்க. கலாட்டா சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள். 5 பேரோட நேரத்துக்கு மிக மிக பெரிய நன்றிகள். எங்களையும் நான் என்ன சொல்றது, சமுதாயத்துல ஒரு மனுஷங்களா மதிச்சு வந்து பேட்டி எடுத்த கலாட்டா சேனலுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது.